ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தற்போது வந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்கலாம். ரொம்பவே மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம் தான் சொல்லணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்போது இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானுடைய தெஹ்ரான்ல வச்சு ஜியோனிச படைகளால வான் தாக்குதல் செய்யப்பட்டு அவங்க இருந்த வீட்டிலேயே அவங்க இறந்திருக்காங்க. இதை பார்த்தா ஈரானும் உறுதி செஞ்சிருக்காங்க, அல் ஜசீராலையும் போட்டிருக்காங்க. இது இப்ப பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு. நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எத்தனையோ தலைவர்கள் இதுக்கு முன்னாடி இறந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா இஸ்மாயில் ஹனியா அவர்களும் இப்போது இறந்திருக்காங்க. சமீப காலமாக பார்த்தோம்னா அவங்களுடைய குடும்பத்துல மட்டுமே 80 நபர்களுக்கு மேல மாத்தி மாத்தி கொல்லப்பட்டாங்க. அதுலயும் ஒரே இடத்துல 3 மகன்கள் 3 பேரர்கள்னு சொல்லிலாம் கொல்லப்பட்டிருந்தாங்க. அப்போது கூட இஸ்மாயில் ஹனியா அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான் நாமளும் இப்ப எடுத்துக்கணும். யார் இறந்தாலும் சரி, நாங்க இந்த சுதந்திரத்துக்கான போராட்டத்துல முனைப்பாக இருக்கிறோம். இறைவன் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கட்டும்னு சொல்லி அவர் முன்னேறி போனாரு. இன்னைக்கு அவரும் மரணிச்சிருக்காங்க. இதை ஹமாஸும் தெரிவிச்சுட்டு அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் எங்களுடைய சுதந்திர முயற்சி அப்படிங்கிறது முன்னோக்கி போகும். தலைவர்கள் இறந்தாலும் சரி, அது எங்களுக்கு வருத்தம் தான், ஆனா அதோடு எங்களுடைய வேலையானது நிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. எப்படி இந்த மரணமானது நடந்திருக்குன்னு பார்க்கும்போது, நம்ம நேத்தே சொன்னோம், ஈரானுடைய அதிபர், அந்த புது அதிபர் பதவியை ஏற்கிறாங்க. அதுக்காக பார்த்தா ஹமாஸை சேர்ந்த இஸ்மாயில் ஹனியா அவர்கள் போயிருக்காங்க. அவர் அங்க பார்த்தா தெஹ்ரான்ல தங்க வைக்கப்பட்ட ஒரு பில்டிங்ல தான் இந்த தாக்குதல் நடந்திருக்குது. இதுல நிறைய கேள்விகள் வருது. ஏன் ஈரான்குள்ளேயே இருந்தும் இவர்களை பாதுகாக்க முடியல அப்படிங்கக்கூடிய கேள்வியில வருது. ஒருவேளை வான் சாதனங்கள்லாம் அங்க இல்லையா, அவர் தங்க வைக்கப்பட்ட இடத்துலன்னு சொல்லிட்டுலாம் கேள்வி எழும்புது. ரொம்ப முக்கியமாக ஈரான்லயே ஆகட்டும், எப்படி கத்தார்ல மற்ற இடத்துல எல்லாம் அவங்களுடைய ஆபீஸ் அவங்களுக்குன்னு தனி இடம் கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரிதான் ஹமாஸுக்குன்னு சொல்லிட்டு அங்கேயும் பில்டிங்லாம் இருக்குது, இருப்பிடம்லாம் இருக்குது. அங்கதான் அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய காவலராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்திருக்காரு. அவரும் சேர்த்துதான் இந்த தாக்குதல்ல இறந்திருக்காங்க. அப்ப இஸ்மாயில் ஹனியா அவர்களும் ஒரு காவலரும் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஏன் செக்யூரிட்டி இன்னும் டைட் பண்ணல, ஃபுல்லா ஈரானுடைய அதிபர் பதவி ஏற்கிறதுனால அதை மட்டுமே அவங்க கவனிச்சுட்டாங்களா, இவங்களெல்லாம் கவனிக்கலையா அப்படிங்கக்கூடிய சந்தேகம்லாம் வந்திருக்கு. எல்லாமே இனிமேல் தான் தெரிய வரும். இஸ்ரேல் எப்பயுமே பார்த்தா நேருக்கு நேரம் சண்டை போட மாட்டாங்க. இந்த மாதிரிதான் எப்பயெல்லாம் பயணம் மேற்கொள்றாங்களோ அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் தான் வான் தாக்குதல் பண்ணி கொள்வாங்க. அதிகமாக இஸ்புல்லாவுடைய தலைவராகட்டும், ஹமாஸுடைய தலைவராகட்டும் இப்படிதான் கொல்லப்பட்டிருக்காங்க. இது ஒண்ணும் முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஹமாஸ் இயக்கத்தையே தொடங்கினவங்க கூட இந்த மாதிரிதான் வான் தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க பள்ளிவாசலுக்கு போகும்போது, அவங்க ஒழு செய்யும் போது, அவங்க வீட்டுல தூங்கிட்டு இருந்த நேரம்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய கட்டிடத்தை குறி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வான் தாக்குதல் பண்ணிடுவாங்க. அப்படிதான் இந்த மரணமும் நடந்திருக்குது. இதுக்கு இப்ப ஈரான் என்ன பதிலடி கொடுக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய பெரிய கேள்வி இருக்கு. ஏற்கனவே ஈரான் என்ன பண்ணியிருந்தாங்க, இஸ்ரேல அவங்களுடைய ஆட்களை தாக்குனதுக்கு இஸ்ரேல பதிலுக்கு அடிச்சிருந்தாங்க. ஒரு பெரிய அடியாக நேரடியாக கொடுத்திருந்தாங்க. இந்த நிலைமையில இப்ப இஸ்ரேல் மறுபடியும் என்ன பண்ணிருக்குது, ஈரானுக்குள்ள இருக்கும் போதே அடிச்சிருக்காங்க. ஒரு நாட்டுடைய பாதுகாப்புல இருக்கும் போது அங்க தாக்கப்பட்ட அந்த நாடு நிச்சயமாக பழிவாங்கும். இதை பார்க்கும்போது துருக்கி கூட சொல்லியிருந்தாங்க, நீங்க துருக்கியில வச்சு ஹமாஸுடைய தலைவர்களை கொன்றால் நாங்க உங்க மேல போர் தொடுப்போண்டாங்க. அதே மாதிரி பார்க்கும்போது மத்த நாடுகள்லயும் அப்படிதான். எந்த நாடுகள்ல இருக்கிறாங்களோ அந்த நாட்டுல வச்சு கொல்லக்கூடாது. எந்த தலைவர்களை கொல்றதா இருந்தாலும் அவங்கவுங்க நாட்டுலதான் கொள்ளணும். இப்ப இவங்க கெஸ்டா அங்க போயிருக்காங்க ஈரானுக்கு. இந்த நிலைமையில அவர் கொல்லப்பட்டிருக்கனால ஈரானும் பதிலுக்கு அடிக்கிறதுக்கான எல்லா ஒரு வாய்ப்பும் இருக்கு. எல்லாத்துக்கு மேல பொதுவாகவே தலைவர்களை எல்லாம் இழந்தா இஸ்புல்லாவும் ஹமாஸும் சொல்ல வேணாம், கடுமையான தாக்குதல் பண்ணுவாங்க. அதுக்கு அதே போல இதற்கும் கண்டிப்பா ஒரு கடுமையான தாக்குதல் இருக்கும். நம்ம இந்த போர் ஆரம்பிச்சது பார்க்கும்போது அதிகமாக இஸ்மாயில் ஹனியா, ஒசாமா ஹம்தான் அவர்கள் இவங்கெல்லாம் தான் என்ன பண்ணுவாங்க, ஊடகத்துக்கு பேட்டி அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள், பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடிய தலைவர்கள். அதுல ஒருத்தவங்க இறந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மன கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா 10 மாசமாகவே இஸ்மாயில் ஹனியா அவர்கள் செய்திகள்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். எத்தனை போராளிகள் அங்க போராடினாலும் அங்க இருக்கக்கூடிய போராட்டத்துடைய அந்த கள நிலவரத்தை சொல்லக்கூடியவர்களாகவும் சமாதான பேச்சுவார்த்தைக்காக முன்னாடி நிற்கக்கூடியவர்களாகவும் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. ரொம்ப அனுபவம் வாய்ந்த தலைவர்களை தான் அவங்க குறி வச்சு கொண்டுட்டு இருக்காங்க. நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் இஸ்ரேலுக்கு இதுக்கு என்ன ஒரு பதிலடி கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் ஒரு புத்திசாலித்தனமான வேலை கிடையாது. வேற ஒரு இடத்துல இருக்கும்போது போய் அடிச்சிருக்காங்க. அதுவும் ஈரானை வம்பிழுக்கக்கூடிய ஆட்கள் தான் இஸ்ரேல். நம்ம கொஞ்ச நாளா சொல்றோம் ஈரானை வம்பிழுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. இப்ப ஈரானை நேரடியா அடிக்காட்டினாலும் ஈரான்ல வச்சு ஹமாஸுடைய தலைவர்களை கொல்றதும் ஈரானோடு வம்பிழுக்கிறதுக்கு தான் சமம். கண்டிப்பா இதுக்கு அவங்க விலை கொடுத்துதான் ஆகணும். ஒரு சிலர்
கமெண்ட்ல அப்பப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பங்கருக்குள்ள வந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஹமாஸ், கோலை மாதிரி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி இல்லாட்டினா இஸ்ரேல் ராணுவம் இந்நேரம் வந்து அவங்களெல்லாம் வந்து கொண்டிருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க எல்லாம் பேசுவாங்க. ஆனா இப்ப இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது, அவங்க வேற ஒரு நாட்டுக்கு ஒரு கெஸ்டா போயிருக்காங்க. அங்க வந்து அவங்க ஒரு பில்டிங்குள்ள இருந்துட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் இவங்களும் வந்து வான் தாக்குதல் பண்ணி கொள்றாங்க. இவங்களும் ஒன்னும் நேருக்கு நேரா வந்து போர்க்களத்துல ஒன்னும் ஜெயிக்கிறது இல்ல. இவங்களும் கோலத்தனமான காரியம் தானே பண்றாங்க. போருடைய எந்த நீதிகளையும் வந்து இவர்கள் ஃபாலோ பண்றதே கிடையாது. இவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாங்க. ஆனா இஸ்ரேலை சப்போர்ட் பண்றவங்க இன்னுமே வந்து ஹமாஸ் பங்கர்ல ஒளிஞ்சுக்கிறதவே வந்து குறையாகவே பேசிட்டு இருப்பாங்க. அது கோழைத்தனத்துடைய உச்சம். அவங்க மறைந்திருந்து தாக்குதல் பண்றதுனாலதான் இந்த போர் இன்னும் முடியாம இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பேசுறவங்களா இன்னைக்கு இஸ்ரேல் பண்ணதை என்னன்னு சொல்றது. அது அதுக்கு மேல இருக்குது. போர்க்களத்துல இருக்கிறவங்கள போய் ஜெயிக்காம அங்க வந்து உள்ளுக்குள்ளேயே காசாக்குள்ள இருக்கக்கூடிய யாரையுமே கண்டுபிடிக்காம வெளியே வந்து சுதந்திரமா சுத்திட்டு இருக்கவங்கள போய் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ஏதாவது அப்டேட் செய்திகள் வரும்போது நம்ம உங்களுக்கு வந்து தெரிவிக்கலாம். அவர்களுக்காக நம்ம செய்ய வேண்டியது உயர்ந்த சொர்க்கத்தை வந்து இறைவன் கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க. அந்த மக்களுக்கும் சரி ஹமாஸுக்கும் சரி எந்த ஒரு தோய்வும் வராம அவர்கள் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாம முன்னேறி போய் கொண்டே இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. அவங்க வந்து மன நம்பிக்கையோடு தான் சொல்லியிருக்காங்க. அங்க வரக்கூடியவங்க எல்லாருமே இறக்குறதை வந்து ஏற்றுக்கொண்டுதான் அந்த போர்க்களத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இதை கண்டு அவர்களுக்கு ஒன்றும் அச்சமில்லை. அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம அடுத்த ஒரு காணொளியில பார்க்கலாம்.